வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் ஒன்க்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது 20/8/2026 நேற்று நைட்டு ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொவிஷனல் அப்படின்னாலே ஒரு டெம்பரரி மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ பட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு 21/8/2026 அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சீட்டு கிடைச்சவங்க போய் தைரியமாக போய் ஜாயின் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன பண்ணுறது, ஜாயின் பண்ணுறதா வேணாமா? சீட்டு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை, சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ சீட்டு கிடைக்கணுமே, எப்படியாவது ஒரு சீட்டு கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அண்ட் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் அதுலேயும் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஐயோ, நம்ம இது கிடைச்சிருந்தா பரவாயில்லையே, இது கிடைச்சிருந்தா பரவாயில்லையே. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா யூ ஆர் அ பிளஸ்டு. ஓகே, ஸோ தயவு செய்து ஏன்னா பிகாஸ் நீங்கள் கேட்ட சாய்ஸு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் 20 சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை 37 சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கலாம், 40, 50, இல்லை 10, இல்லை 5. ஸோ நீங்கள் கேட்ட சாய்ஸ்க்கு உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருது. ஸோ அதனால் இதில் எந்த டவுட்டுமே தேவையில்லை. நீங்கள் பாட்டு அழகாக போய் எல்லா காலேஜுமே சூப்பரான காலேஜ், நீங்கள் கேட்ட காலேஜ் ரவுண்ட் 1ல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வித்தவுட் எனி டவுட் யூ கேன் கோ அண்ட் ஜாயின். ஸோ அதான் வந்து இப்போ சீட்டு கிடைச்சவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸுங்கிற ஒரு ஆப்ஷன், இன்னொன்று ஃப்ளோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ ஃப்ரீஸ் அப்படிங்கிறது எஸ் ஐ எம் ஓகே வித் மை காலேஜ், எனக்கு நான் கேட்ட சாய்ஸில் எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வித்தவுட் எனி டவுட் ஐ எம் கோயிங் டு ஜாயின், நான் வந்து போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் அலாட்டட் காலேஜஸ்க்கு ஃபிசிக்கலாக நேராக போய் அட்மிஷன் போட்டு எம்பிபிஎஸ் பயணத்தை தொடங்கிடுங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்று ஃப்ரீஸ் அப்படிங்கிறவங்க. அண்ட் ரெண்டாவது, எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, பட் இருந்தாலும் இன்னும் நான் வந்து 25 சாய்ஸ் கொடுத்தேன். என்னுடைய 24வது சாய்ஸில் தான் எனக்கு அந்த சீட்டு கிடச்சிருக்கு. பட் எனக்கு மேலே இன்னும் 23 ஆப்ஷன்ஸ் நான் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அதில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் 2ல் கலந்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் கலந்துக்க முடியாது. நீங்கள் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் கலந்துக்கணும். நீங்கள் தான் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, போய் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களே, உங்களுக்கு தான் எம்பிபிஎஸ் சீட் உறுதியாயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணவங்க அவ்வளோதான், தே ஆர் ஸ்டார்டட் தேர் எம்பிபிஎஸ் ட்ராவல் கோர்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கனவை வந்து பர்சீவ் பண்ண போகிறாங்க. பட் எனக்கு இந்த ஃப்ளோட்டுங்கிறவங்க ஓகே எனக்கு கிடச்சிருக்கு, பட் என்னுடைய லாஸ்ட் சாய்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஃப்ளோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு இந்த சீட்டு உறுதி, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற காலேஜ் நீங்கள் போட்ட சாய்ஸ். நான் 23 தான் எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு 22 இல்லை 20 இல்லை 15 வரைக்கும் கிடைக்குதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்தவங்க நீங்கள் யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல் எனக்கு அதுலேயும் நீங்கள் ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் 3 வரைக்கும் நீங்கள் போகலாம். நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்தவங்க டைரெக்டாக ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் தேவையில்லை, காலேஜுக்கு டைரெக்டாக போக தேவையில்லை. பட் போன வருஷம்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே வந்து ஃபிசிக்கலாக போகணும், பட் இந்த வருஷம் வந்து அந்த அலைச்சல்லாம் இல்லாமல் ஓகே இந்த ஃப்ளோட் கொடுத்தவங்க அவங்க காலேஜுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் அவங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே, அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுலேயே எல்லாமே அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே எல்லாமே அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்குது, டெமோ வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எம்சிசி வெப்சைட்டில் அது வேணும்னா நீங்கள் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பேஜ் பை பேஜ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து ஃப்ளோட் கொடுத்தவங்க இந்த டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இது ஆன்லைனில் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இதுதான் விஷயம், ஃப்ரீஸு ஃப்ளோட். ஸோ ஃப்ரீஸு சீட்டு எனக்கு போதும், நான் போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஃப்ளோட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் நான் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்குறேன், எனக்கு என்ன மேலே என்னுடைய பெட்டர் சாய்ஸஸ் ஏதாவது கிடைக்குதா இல்லையாமா பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க வந்து இந்த விஷயம் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் மை கன்சர்ன், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிச்சுன்னா நீங்கள் கேட்ட சாய்ஸ் தான் அதுவும் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருக்கு. ஸோ தட் இஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, நீங்கள் போய் கண்ணை மூடிட்டு போய் அழகாக ஜாயின் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் உங்களுடைய எம்பிபிஎஸ் இதை தொடங்கலாம். அப்படி இல்லைனாலும் அவங்க எம்சிசிஏ இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பெட்டர் சாய்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு யூ வெயிட் ஃபார்
அதர் ரவுண்ட்ஸ், ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எம்சிசியில் அப்டேட்ஸ் வந்து டெய்லி கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா ரவுண்ட்ஸ் கொஞ்சம் ஆக்சுவலாக இதுவே கொஞ்சம் முன்னாடி வர வேண்டிய ரிசல்ட்ஸு 17ஆம் தேதியாக வர வேண்டிய ரிசல்ட்ஸு, பட் இப்போ 20ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ எம்சிசி வெப்சைட்ஸை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். சார் சீட் எனக்கு கிடைக்கல சார். ஓகே, பட் நான் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல் இண்டியா கோட்டா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இன்னும் கிடைக்கல சார் அப்படின்னா, திஸ் இஸ் ரவுண்ட் ஒன் மட்டும்தான். இன்னும் ரவுண்ட் 2 இருக்குது, ரவுண்ட் 3 இருக்குது. ரவுண்ட் 3 வரைக்குமே நம்ம போகலாம். அண்ட் ஸ்டே ரவுண்ட் கூட இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு 1% 2% சீட்ஸ் அங்கங்கே இருக்கும். முக்கியமாக டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஸ்டே ரவுண்டு வரைக்குமே நீங்கள் போகலாம். பட் இப்போ கவர்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க யூ கேன் வெயிட் ஃபார் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3. ஸோ பிகாஸ் ஏன்னா வந்து இன்னும் உங்களுக்கு 2 ரவுண்ட் இருக்குது. ஓகே, ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 இருக்குது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எய்ம்ஸ் மதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி 2025 26,016வது ரேங்க் வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு எய்ம்ஸ் மதுரை. பட் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஜஸ்ட் வித்தின் 5,000க்குள்ளே ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. ஓகே, ப்ரிசைஸாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 4,382 ரேங்கோட க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரவுண்ட் 1 தான். இப்போ என்ன பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு இல்லை எய்ம்ஸ் மதுரை வேணான்னு சொல்லிட்டு இப்போ சப்போஸ் ஒரு அதர் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கேண்டிடேட் கூட இங்கே சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அவங்க ஸ்டேட்டில் அந்த எய்ம்ஸ்லேயே கிடைச்சிருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த சீட்ஸை விட்டுட்டு அவங்க அங்கேயே கூட போவாங்க. அவங்க வந்து ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புவாங்க. ஸோ அவங்க ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதே தான் இந்த ஷெட்யூல் காஸ்ட் கேண்டிடேட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் எய்ம்ஸ் மதுரையில் 47,357 க்ளோசிங் ரேங்க் வந்து 47,357. பட் இப்போ ரவுண்ட் 1 இப்போ நீட் 2026 ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 28,615 சீட்டு முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 1 தான் இது. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட் இயர் க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரே ரவுண்டோட ரேங்க் அது. பட் இப்போ நம்ம ரவுண்ட் 1 வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வி ஹாவ் டு வெயிட். நம்ம ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மீன்வைல் நீங்கள் ஸ்டேட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் 1ஓட ரிசல்ட் வரும்போது இங்கே ரவுண்ட் 2 ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்ஸு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்கல அப்படின்னோடனே நீங்கள் ஜஸ்ட் டிசப்பாயிண்டோ இல்லை ரெக்ரெட்டோ இது ஃபீலோ பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வெயிட் ஃபார் அடுத்த ரவுண்டில் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அந்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மீன்வெல் நீங்கள் ஸ்டேட் கோட்டாலையும் நீங்கள் அது பாட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஃப்ரீ எக்ஸிட் வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாவில் ரவுண்ட் 2 வரைக்குமே இருக்குது. ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டா பர்சியூ பண்ணவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் போயிருங்க. ஸோ தட் இஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போனீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெரிய மார்க் எடுத்திருக்கீங்க, உங்கள் ரேங்க் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் அவரோட ரேங்கோட மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போகலாம். ஓகே, நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே கீழே நம்ம தமிழ்நாட்டில் அந்த 85% கோட்டாவில் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 572 மார்க்ஸ் வரைக்குமே சீட்டு கிடச்சிருங்க. 22,342 ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 564 மார்க்ஸ் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 27,179. ஓபிசி கேட்டகரி 571 மார்க்ஸ் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. 23,075 ரேங்க் ஓபிசி ரேங்க் அந்த ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 489 மார்க்ஸ் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 1,49,021 ரேங்க் அந்த எஸ்சி ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்டோட ரேங்க் நீட் ரேங்க் வந்து 1,49,021. அண்ட் எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 1,32,111 471 மார்க்ஸ் வரைக்குமே எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருக்கு. பட் பிடிஎஸ் இதே மாதிரி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஸ் 545 மார்க் வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் 545 மார்க் வரைக்கும். ஸோ இது ஆல் இண்டியா கோட்டா, இது எல்லாமே கவர்மெண்ட் சீட்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் தான். 41,017 வரைக்குமே வந்து பிடிஎஸ்க்கு சீட்டு கிடச்சிருக்கு. 540 மார்க் ஜென்ரல் இடபிள்யூஎஸ், 45,421 ரேங்க் வரைக்குமே சீட்டு கிடச்சிருக்கு ஓபிசி கேட்டகரி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 42,260 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 544 மார்க்
வரைக்குமே ஓபிசியில் டென்டல் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 1,53,140 458 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. 458 வரைக்குமே பிடிஎஸ் வந்து கிடைச்சிருக்கு. தென் 1,77,533 445 வரைக்கும் அதாவது என்னது கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ சில பேர் யோசிக்கலாம், சார் வந்து என்னுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 571 ஓபிசி சீட்டு கிடைச்சிருக்கு சார், நான் வந்து 590 எடுத்திருக்கேன், 580 எடுத்திருக்கேன். அதே மாதிரி எஸ்சியில் 489 வரைக்கும் எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. பட் நான் வந்து 540 530 எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட சாய்ஸ் கிடைக்கல, சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அந்த சாய்ஸுக்கு அந்த மார்க் பத்தலை, அப்படிதான். பட் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கலாம், அவங்களுடைய ஸ்டேட்டில் கட் ஆஃப் கம்மியாக இருக்கலாம், அவங்க சூஸ் பண்ண காலேஜில் மார்க் மற்றவங்க சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க எல்லா காலேஜஸ்க்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பொறுத்து இருக்கு. நீங்கள் கேட்ட சாய்ஸுக்கு அந்த ரேங்க்கு மார்க், அதாவது அதில் காம்படிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஷாக்காக இருக்கும், என்னடா அது எம்பிபிஎஸ் வந்து 489 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு, பட் நம்ம வந்து 540 530 520 எடுத்துருக்கோம், நமக்கு சீட் கிடைக்கலன்னா நீங்கள் கேட்ட சாய்ஸ் கிடைக்கல. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான். ஸோ எங்கே வேணாலும் நான் படிக்கலாம், இந்தியாவில் நான் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அதை தைரியமாக அவங்க சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸை லிமிட்டடாக கொடுத்ததுனால நம்மளுடைய சாய்ஸுக்கு காம்படிஷன் இருக்கிறதுனால நமக்கு அந்த சீட் கிடைக்கல. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவை விட்டுறாதீங்க. எய்ம்ஸ் மதுரை, ஓகே, எய்ம்ஸ் மதுரை நான் தான் சொல்கிறேன், 26,016 26,016 ஓபிசி ரேங்க் லாஸ்ட் இயர் க்ளோசிங்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 5,000 தான் அது முடிஞ்ச மாதிரி காமிக்குது. பட் அது வந்து வி ஹாவ் டு வாட்ச் இட். ஸோ அது ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரைக்கும் போகும், ஸ்ட்ரே ரவுண்ட் வரைக்கும் போகும். ஓகே, ஏன்னா பிகாஸ் சில பேர் அதை என்ன பண்ணுவாங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ளோட் கொடுத்து வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் எய்ம்ஸ் மதுரை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரே ரவுண்ட் வரைக்குமே இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த எய்ம்ஸ் மதுரை மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.